வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறது பார்த்தீங்கன்னா, நம்ம ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் ப்ராப்ளம். அது எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா 80% பேர் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. நான் நிறைய வீடியோ ஆட்டோ சம்மந்தப்பட்ட வீடியோ எனக்கு தெரிஞ்சதை நான் அப்லோட் பண்ணுவேன். நம்ம ஆட்டோ பார்த்திங்கன்னா 48,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. 48,000 கிலோமீட்டரில் ஓடினோடனே பார்த்திங்கன்னா வண்டி வந்து டேஷ்போர்ட்லாம் ரொம்ப அதிர ஆரம்பிச்சிட்டு, நீங்கள் நியூட்ரல் ஸ்டார்ட் பண்ணி விட்டிங்கனாலே டேஷ்போர்டு பயங்கரமாக வரும். நான் சொல்கிறேன் BS4 ஆட்டோவுக்கு. இந்த ப்ராப்ளம் எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்ன ப்ராப்ளம், இந்த சென்டர் பெட் ரப்பர் இருக்குல்ல, இந்த ரப்பர் வந்து இறங்கிருச்சு கீழே. ஆட்டோவில் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 ரப்பர் இருக்கும். அந்த 3 ரப்பர் தான் வந்து இன்ஜினோட வைப்ரேஷனை அந்த பெட் ரப்பர் தாங்கிக்கிட்டு வைப்ரேஷனை குறைக்கும். இந்த ரப்பர் வந்து இந்த ஃப்ரண்ட்டில் காட்டுறது வந்து கியர் பாக்ஸ் உள்ள ரப்பர். இது வந்து 40,000 கிலோமீட்டர்டையும் சென்டராக காட்டுறது வந்து ஒரு சர்வீஸ் விட்டு ஒரு சர்வீஸும் மாற்றிட்டிங்கன்னா வைப்ரேஷன் இருக்காதுன்னு சொன்னாங்க. நானும் ஸ்டார்டிங்கில் எல்லா போல்டு நட் லூஸாக இருக்குன்னு சொன்னாங்க ஒரு சில ஆட்டோ நண்பர்கள். அதெல்லாம் டைட் பண்ணி பார்த்தா எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அப்போ நெட்டில் சர்ச் பண்ணும்போது தான் சொன்னாங்க, இப்போ இது பார்த்திங்கன்னா நான் மாற்றின ரப்பர் எப்படி உள்ளே கம்மிக்கு போயிருக்குன்ட்டு. இது வந்து இப்படி இருக்கவே கூடாது. இது வந்து கூம்பு மாரி இருக்கணும், மேலே தூக்குனாப்பில் இருக்கணும். இது பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இறங்கிருச்சு. இதனால தான் பார்த்திங்கன்னா எனக்கு வைப்ரேஷன் வந்துச்சு. இப்போ நான் இதை மாற்றிட்டேன். இப்போ எனக்கு அந்த வைப்ரேஷன் இல்லை. 40,000 கிலோமீட்டர் ஒரு வாட்டி அந்த ஃப்ரண்ட் இதையும் மாற்ற சொன்னாங்க, 2த்தையும். அதையும் இந்த மாற்றிட போகிறேன். இதனால தான் பார்த்திங்கன்னா வண்டியில் வந்து ரொம்ப வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். இதை மாற்றிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்திங்கன்னா, கீழே ஒரு ராடு மாரி அந்த பெட்ரோல் கீழே அளவு கேப் இருக்கும். அந்த கேப் இருக்கக்கூடாது. அதனால தான் அந்த கேப்னால தான் இந்த ப்ராப்ளம் வருது. இதுதான் ப்ராப்ளம். இப்படி இதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வைப்ரேஷன் ப்ராப்ளம் இருக்காது. இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம ஆட்டோ நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம ஆட்டோ சம்மந்தப்பட்ட வீடியோ தான் நிறைய அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபுல்லாகவே ஆட்டோ சம்மந்தப்பட்ட வீடியோ தான். நான் என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன் எல்லாத்தையும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன்.